1996 முதலமைச்சரான கருணாநிதி முதல் முறையாக 5 ஆண்டு ஆட்சியை நிறைவு செஞ்சிருந்தார். உழவர் சந்தை, கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு, சென்னையில் டைட்டில் பார்க் என கருணாநிதி அரசாங்கம் ஸ்பீடாகவே இருந்துச்சு. பாமக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ்னு திமுக கூட்டணியும் பலமாக இருந்துச்சு. இதனால மக்கள் திமுகவுக்கு மீண்டும் வாக்களிப்பாங்க என்ற நம்பிக்கையும் அவருக்கு அதிகமா இருந்துச்சு. மறுபுறம் வழக்குகளால் துவண்டு போய் கிடந்தது அதிமுக. ஜெயலலிதா வழக்கமா கூட்டங்கள்ல பேசும்போது நெருப்பாற்றில் நீந்தி வந்தேன் என்று சொல்லுவாங்க. உண்மையிலேயே 1996 முதல் 2001 காலகட்டம் அவர் நெருப்பாற்றை கடந்தது போலதான் இருந்துச்சு. 1996 திமுக அரசாங்கம் அமைஞ்சதுமே ஜெயலலிதா அவரது அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் புகார்கள் மீதான விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுச்சு. அதிமுக ஆட்சியில பஞ்சாயத்துகளுக்கு கலர் டிவி வாங்கியதுல ஊழல்னு 1996 டிசம்பர்ல ஜெயலலிதா அவரது தோழி சசிகலா கைது செய்யப்பட்டாங்க. ஜெயலலிதா 28 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் ஜெயலலிதாவை மன உளைச்சலுக்கு உள்ளாக்குச்சு. வழக்குகளால 2001 தேர்தலிலேயே போட்டியிட முடியாத சூழல் ஜெயலலிதாவுக்கு உருவாகுச்சு. 2000ஆம் ஆண்டு பிப்ரவரியில கொடைக்கானல் பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்குல ஜெயலலிதாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அதே ஆண்டு அக்டோபர்ல டான்சி நிலபேர வழக்குல ஜெயலலிதாவுக்கு விசாரணை நீதிமன்றம் 3 ஆண்டு சிறை தண்டனையை விதிச்சுச்சு. குற்ற வழக்குல 2 ஆண்டு சிறை தண்டனை பெற்றால் தேர்தல்ல போட்டியிட முடியாது. ஆனா போராடி வெற்றியை பெறுவதில் கவனமாக காய் நகர்த்தினாங்க. 1996 கருணாநிதியோட கூட்டணி உத்திய ஜெயலலிதா தனக்கு சாதகமாக பயன்படுத்தினாங்க. அதுக்கு கைமேல் பலனாக தேர்தல் நெருங்கிய வேளையில திமுக கூட்டணியில இருந்த பாமக ராமதாஸ் அதிமுக கூட்டணிக்கு போயிட்டாரு. அவரது பாதையில தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மூப்பனாரும் ஜெயலலிதாவோடு கரம் கோர்த்தாரு. காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என பெரும் கூட்டணியை ஜெயலலிதா உருவாக்குனாங்க. களம் அப்படியே மாற தொடங்குச்சு. மறுபுறம் திமுக பெரிய கட்சிகள் எல்லாம் கூட்டணியை விட்டு போக மதிமுகவை கூட்டணியில வைக்க மல்லு கட்டியது. இறுதியாக விரும்பிய தொகுதியை தரலன்னு வைகோ கூட்டணியை முறிச்சிட்டு தனியா போட்டின்னு போயிட்டாரு. இறுதியாக விசிக, எம்ஜிஆர் கழகம், காங்கிரஸ் ஜனநாயக பேரவை என்று சிறு கட்சிகள் எல்லாம் கூட்டணியில திரட்டினாரு கருணாநிதி. பிரச்சாரத்தில் மக்களோட அனுதாபத்தை பெறும் உக்தியையும் கையாண்டாங்க ஜெயலலிதா. 2 ஆண்டுக்கு மேல் சிறை தண்டனை பெற்றால் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று சட்டம் சொல்லுற வேளையில ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி, புவனகிரி, புதுக்கோட்டை என 4 தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. இந்த வேட்புமனுக்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட தேர்தலில் தான் போட்டியிடக்கூடாது என்று சதி நடப்பதாகவும் அரசியலில் துன்புறுத்தப்படுவதாகவும் கருணாநிதியை குறிவைத்து பிரச்சாரத்தை நகர்த்தினாங்க ஜெயலலிதா. எந்த தொகுதியிலும் போட்டியிடாத ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் சூறாவளியாக சுற்றி பிரச்சாரம் செய்ய அவங்க கணக்கு கடைசியாக கச்சிதமாக வேலை செஞ்சது. அதிமுக தலைமையிலான மெகா கூட்டணி 196 இடங்கள்ல ஜெயிக்க அதிமுக ஆட்சியை பிடிச்சது. திமுக கூட்டணி வெறும் 37 இடங்கள்ல பிடிக்க திமுக ஆட்சியை இழந்துச்சு. சுயேட்சை ஒரு தொகுதியில ஜெயிச்சிருந்தாரு. அதிமுக கூட்டணியில அதிமுக 132 இடங்களையும், தமாக 22 இடங்களையும், பாமக 20 இடங்களையும், காங்கிரஸ் 7 இடங்களையும், சிபிஎம் 6 இடங்களையும், சிபிஐ 5 இடங்களையும், குடியரசுக் கட்சி, தேசிய லீக், ஃபார்வர்ட் பிளாக், சுயேட்சை என தலா ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருந்துச்சு. திமுக கூட்டணியில திமுக 28 இடங்களையும், பாஜக 4 இடங்களையும், காங்கிரஸ் ஜனநாயக பேரவை, எம்ஜிஆர் கழகம் தலா 2 இடங்களையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1 இடத்திலும் ஜெயிச்சிருந்துச்சு. 1991 முதல் 1996 ஜெயலலிதாவோட அரசாங்கம் பெரிதும் விமர்சிக்கப்பட்டுச்சு. 1996க்கு பிறகும் ஊழல் வழக்குகளால அதிமுகவும் ஜெயலலிதாவும் நிலைகுலைந்து போக ஜெயலலிதாவோட அரசியல் வாழ்வே அஸ்தமித்து விட்டது என்று ஆருடங்கள் கூறப்பட்டுச்சு. அவற்றை எல்லாம் 2001 உடைச்ச ஜெயலலிதா தேர்தலில் போட்டியிடாமலேயே 2வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றாங்க.
உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.